மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரிஸ்கே இல்லாமல் எஃப்டியை விட பெட்டர் ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு ஈக்விட்டி ஃபண்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட். ஷார்ட் டேர்முக்கு நல்ல ரிட்டர்னும் இருக்கும், நம்ம கேபிட்டலும் சேஃபாக இருக்கும். போன வீடியோவில் என்எஸ்சி பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சில் சேம் ஸ்டாக்கோட ப்ரைஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு பார்த்தோம். இப்படி ஒரே ப்ராடக்டை வேறு வேறு பிளேஸில் கொஞ்சம் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத யூஸ் பண்ணி லோவாக இருக்க பிளேஸில் பை பண்ணிவிட்டு ஹையாக இருக்கிற பிளேஸில் செல் பண்ணுற ப்ராசஸ் தான் ஆர்பிட்ரேஜ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷேரு கேஷ் மார்க்கெட்டில் 2400 ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போம். ஃபியூச்சர் மார்க்கெட்டில் 2430 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். இந்த ஷேரை கேஷ் மார்க்கெட்டில் பை பண்ணிவிட்டு ஃபியூச்சர் மார்க்கெட்டில் செல் பண்ணிவிட்டு எக்ஸ்பைரி டேட் வரை ஹோல்ட் பண்ணி ஸ்கொயர் ஆஃப் பண்ணோம்னா ஒரு ஷேருக்கு அரௌண்ட் 30 ரூபீஸ் வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதே பெரிய லார்ஜ் சைஸில் பண்ணும்போது ரிஸ்கே இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்டுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ ஆர்பிட்ரேஜ் ஃபண்டு பெர் இயருக்கு 7% மேலே ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆர்பிட்ரேஜ் ஃபண்டு ஈக்விட்டி கேட்டகரியில் வரதுனால டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டை விட இதில் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் நல்லாவே இருக்கும். இதே மாதிரி ஷேர் மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.